ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. வா என் உயிரே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாய்பாபா படத்தை வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாதா என்ற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கு விடைய சாய்பாபாவே சொல்றார். என்னன்றத பார்ப்போமா? பாபா, நான் உங்களை நம்புறேன், உங்களை மனதில் வைக்கிறேன். ஆனா என் வீட்டில் உங்கள் படத்தை வைக்கலாமா இல்லையா? இதற்கான பதிலை யாரும் தெளிவா சொல்லலையே. யாராவது சொல்றாங்களா தெய்வ படத்தை வீட்டில் வைக்க கூடாதுன்னு? சில பேர் சொல்றாங்க, படம் வச்சா சாமி கோச்சுப்பாரு, என்ன செய்யறது பாபா என்று நீ கேக்குற. ஏன் பயப்படுகிறாய் என் பிள்ளையே? உன்னோட வீட்டுல என் படம் வைக்கலாம் என்னும் கேள்வி வந்திருக்கு. அதுக்கு பதில் சொல்ல நான் தான் இப்போது வந்திருக்கிறேன். உனக்கு தெரியுமா, நீ என் படம் வைக்கிறதுனால தப்பு எதுவும் நடக்காது. நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கைதான் முக்கியம். நான் ஒரு புகைப்படம் இல்லை, நான் உன் நம்பிக்கையின் உருவம். படம் என்பது கண்களால் காண்பதற்கான வழி. ஆன்மா கண்களால் தெரியாது, ஆனால் மனம் ஒரு ரூபத்தை தேடுகிறது. அதனால்தான் மக்கள் வீடுகளில் தெய்வ படங்களை வைக்கிறார்கள். அந்த ரூபம்தான் நினைவூட்டல், அந்த ரூபம்தான் வழிகாட்டல், அந்த ரூபம்தான் வழிகாட்டலின் வாசல். உனக்கு என் படம் அமைதியை தருகிறதா? அப்போது அது சரியான இடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் அதையும் நான் சொல்றேன், படம் வைப்பதிலும் ஒரு சுத்தம், ஒரு மரியாதை இருக்கணும். அதனால்தான் சில விதிகளை சொல்கிறேன். படத்தை வைக்க வேண்டிய இடங்கள் என்னென்ன தெரியுமா? பூஜை அறையில் சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும். உயரமான நிலை, தரை தொடக்கூடாது. சமமான கண்ணோட்டத்தில் குனிந்து பார்க்காத இடம். வெளிச்சம் நல்லபடியாக வந்தால் சிறந்தது. அருகில் தீபம் புஷ்பம் வைத்து வழிபடலாம். படத்தை எந்தெந்த இடத்துல வைக்க கூடாது தெரியுமா? கழிப்பறை, குளியலறை, சமையலறை அருகில், காலனியுடன் நடமாடும் இடங்கள், தரையிலே வைக்க கூடாது. படத்துக்கு எதிரே தொட்டில், பேச்சுவார்த்தை கழிவு இருக்கும் இடத்தில் வைக்கக்கூடாது. பாபா, என் வீட்டில பூஜை அறையிலேயே, அப்போது எங்க வைக்கிறது என்று நீங்க கேக்குறீங்களா? பிள்ளையே, பூஜை அறை இல்லாம வீடுகள் இருக்கலாம், ஆனால் பக்தி இல்லாத மனசு இருக்கவே கூடாது. நீ சுத்தமாக வைக்கிற இடம்தான் அது பூஜை அறை. ஒரு சின்ன மேசை போட்டு அதில் ஒரு தீபம் ஏற்றி அது நிறைய புஷ்பம் வைத்து நீ வழிபட்டாலே போதும். அதுவே என் இருப்பிடம் என்று நான் அமருவேன். நீ என்னை அன்போடு வைக்கும் போது நான் அங்கு இருப்பதற்கே தயங்க மாட்டேன். பயம் இல்ல பிள்ளையே, அன்பு வேண்டும், சுத்தம் வேண்டும், அதுதான் போதும் எனக்கு. நீ கேக்குறையே, படம் வச்சா சாமி கோச்சுப்பாரான்னு. இப்படி சொல்றவங்க பலர். பயத்துல இருந்திருக்கணும்னு ஆன்மீகத்துல எதுவும் இல்லை. நான் கோபிப்பேன்னு என நினைக்கும் முன் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நின. பயம் ஒரு இருட்டு, நம்பிக்கை ஒரு ஒளி. ஒளியோடு வா பிள்ளையே, என் படத்தை வீட்டில் வைக்கலாம். புனிதமாக வைக்கலாம், சுத்தமாக வைக்கலாம், அன்போடு வைக்கலாம். அதில் தீவிர நம்பிக்கையோடு பார்த்தால் அந்த ரூபத்தில் உருமாடி உனக்கு நான் தோன்றுவேன். என் இருப்பது புகைப்படத்தில் இல்ல, என் இருப்பிடம் உன் நம்பிக்கையில் இருக்கிறது. உன் ஆழ்ந்த அன்பில் நான் இருக்கிறேன். நீ என் படத்தை வைப்பதற்காக பயப்படாதே. அன்போடு வைக்கிறாய் என்றால் அந்த இடமே என்னோட திருப்தி. அந்த மூர்த்தியே என் தெய்வம். அந்த நிமிடமே என் முக்தி. உனக்காக நான் இருக்கிறேன். உன் வீட்டில் இருக்கிறேன், உன் மனசில் இருக்கிறேன். உன் நம்பிக்கையோடு நான் வழிபட நீ ஆரம்பித்தால் நான் உன் வீட்டில் அன்போடு இருக்கிறேன். சாய்பாபா படத்தை அன்போடு வையுங்கள். பாபா உங்கள் வீட்டிலே வாழ்கிறார். அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் பாபா உங்கள் குடும்பத்தில் வாழ்வார். ஒருவராக இல்ல, அனைவருமாகவும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்பாபா படத்தை வீட்டில் வைக்கலாம், சிலையாகவும் வைக்கலாம், போட்டோவாகவும் வைக்கலாம். எனவே சாய்பாபாவை வியாழக்கிழமை தோறும் வழிபடுவோம். நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம. ஜெய் ஜெய் சாயி நமோ நம. சத்குரு சாயி.